ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 3.5 நீடில் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் 5 செயின் போடணும். 1 2 3 4 5 5 செயின் போட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் செயின்ல ஜாயின் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் 6 செயின் போடணும். 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட் நம்ம ட்ரிபிள் crochet போட போறோம். 2 சுத்து சுத்தணும். சென்டர்ல விட்டு ஊசிலேருந்து அடிலேருந்து நூலை வெளில எடுத்து 2 நூலுக்குள்ளாடி வெளில எடுக்கணும். மறுபடியும் 2 நூலுக்குள்ளாடி வெளில எடுக்கணும். மறுபடியும் 2 நூலுக்குள்ளாடி வெளில எடுக்கணும். இதுதான் ட்ரிபிள் crochet. நெக்ஸ்ட் ஒன்று 2 சுத்து சுத்தணும். ஊசி அடியில் விட்டு நூலை வெளில எடுத்து 2 நூலுக்குள்ளாடி வெளில எடுக்கணும். மறுபடியும் 2 நூலுக்குள்ளாடி வெளில எடுக்கணும். மறுபடியும் 2 நூலுக்குள்ளாடி வெளில எடுக்கணும். இப்படி 14 ட்ரிபிள் crochet போடணும் நம்ம. 3 போட்டாச்சு. இப்போ 4வது ட்ரிபிள் crochet போட போறோம். 4 5 6 7 8 9 10 11 12 13 14 14 ட்ரிபிள் crochet போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிடலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிடலாம் நாட் போட்டுட்டு. அதுக்கப்புறம் இந்த நூல் இருக்குல்ல, சென்டரில் இருக்க நூலை நல்லா டைட் பண்ணிட்டு அந்த உள்ளாடி இருக்குல்ல, உள்ளாடி எடுத்து விட்டுருங்க. கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெம் பண்ண 15 செயின் போட போகிறேன். இந்த சைட்லேருந்து ஜாயின் பண்ணுவோம். இங்கே ஏதாவது ஒரு சைடு எடுத்துகிட்டு 1 இது ஒரு செயின் போட்டாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 செயின் போட்டிருக்கேன். இந்த 2 சைடையும் நல்லா கட்டி விடுவோம். பதினஞ்சு செயின் போட்டுட்டு இதை நேரே வச்சுட்டு நம்ம எந்த சைடு போட போகிறோமோ, இது இந்த சைடு ஒன்று இருக்குது, இந்த சைடு இருக்குது. நான் இந்த சைடு தான் போட போகிறேன். அப்போது இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரணும். எல்லாமே ஸ்லிப் ஸ்டிச் தான் போடணும். 5 செயின் விட்டு விட்டு நீங்கள் போடுங்க. ஃபஸ்ட்டு 5 செயின் வரை நான் வரேன். 1 ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு, 2 3 4 5 மறுபடியும் நம்ம 5 செயின் போட போகிறோம். இது ஒரு ஸ்டெம் வர்றதுக்கு 1 2 3 4 5 போட்டுட்டு இதில் நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். இந்த சைடோட ரிப்பீட் கொண்டு வரணும். திரும்ப இந்த சைடு வரணும்ல, அதுக்கு 2 3
4 கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த செயினில் போடாமல் இந்த 2 செயினையும் எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். அப்போ இது மேலே பக்கமாக பார்த்து வரும். அதுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம். 1 2 3 4 5 போட்டாச்சு. இப்படி தான் வரும். இந்த சைடு வேணும்னா இப்படி போட்டுக்கலாம். இந்த சைடு எந்த சைடு வேணுமோ உங்களுக்கு அந்த சைடு பார்த்து போடலாம். 5 போடுவோமா? 1 2 3 4 5. அதே போல் ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம். 1 2 3 4 ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. செயினுக்குள்ளாடி விட்டு மறுபடியும் மேலே ஒரு செயின் இருக்குல்ல, நெக்ஸ்ட் செயினுக்குள்ளாடி விட்டு இந்த நூலை அடியிலேருந்து கொண்டு வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு இங்கே மேலே ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும். 2 3 4 போட்டாச்சா? அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு செயின் போட்டுட்டு டைட்டாக கட்டினா இப்படி தான் வரும். இதையும் நல்லா டைட்டாக கட்டி விட்டுருங்க. வச்சு நல்லா ஸ்டிக் பண்ணி விட்டோம்னா இந்த ஃப்ளவர் ரெடி. இதுக்கு பேர் சாண்டோலினா.